இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் 1/1/2025 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:30. லக்கணம் தனுசு லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை. அதிகாலை 4:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். அதிகாலை 1:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்ராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:29 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய செயல்களை குறித்த நேரத்திற்கு உள்ளாகவோ அல்லது அதற்கு முன்பாகவோ செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. இதன் மூலம் என்று நீங்கள் திருப்தியாகவும் உணர்வீங்க. தரமான பணிகளை எல்லாமே குறித்த நேரத்துல முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான முதலீடுகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. உங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல உணவு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல ஆதாயமும் உண்டாகும். கல்வி பணியில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில பஞ்சாயத்துகளின் மூலமாக பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகள் குறைந்து வியாபாரத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிரபலமான நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வாகன வசதியும் பெருகும். அதிகார பதவியில இருக்கிறவங்களும் அறிமுகமும் ஆவாங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யாராவது உங்ககிட்ட உதவிகளை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில விஷயங்கள்ல நீங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில புதிய பொறுப்புகளை வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாகவும் இருக்கலாம். மாணவர்கள் கல்வி தொடர்பாக எதிர்கொண்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும்.
குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக நல்ல வரனாகவும் தேடி வரலாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. அரசு சார்ந்த பணிகளினால ஆதாயமும் உண்டாகும். மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளும் எடுக்கப் பெறுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. சமூக பணிகள்ல புதுமையான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல திறமைகளும் வெளிப்படும். கடன் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. தாய்வழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வாழ்க்கை துணையினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று உறுதியாகவும் ஆறுதலாகவும் உணர்வீங்க. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல என்ற கவனத்துடன் பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியில ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவாகவும் இருப்பீங்க. பேச்சுக்கள்ல இதனை வெளிப்படுத்துவதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எந்த விஷயத்துல எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்பதுல கவனமாகவும் திட்டமிட்டும் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. குளிர்ச்சியான உணவுகளை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. சிலருக்கு வீடு கட்டுவதற்கான வங்கி கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களை பெற்று கட்டுமான வேலையை ஆரம்பிக்கவும் செய்வீங்க. சில கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு விலை உயர்வினால நல்ல லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் சற்று கால தாமதமாகி தங்க முடியும். புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். நட்பு வழியில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை எல்லாமே மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவருவதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியில யாரிடத்திலும் வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். இது தேவையற்ற மன உளைச்சல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாக சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். இதற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியதும் இருக்கும். வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. வயிற்று உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை அறிந்து அதனை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய செயல்கள்ல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அண்டை வீட்டாரிடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலையாட்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும்.
இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறி வருவதற்காக விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. மனதுல தெளிவான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. இன்று எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எதிர்கொள்வதும் நல்லது. ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஈடுபடுவது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வேலைகள் கூடுதலாக தங்க இருக்கும். இதனை சாமர்த்தியமாக கையாள்வதும் நல்லது. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்று குடும்பத்துல சிறிது உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடன் சிறப்பாக தொடர்பு கொள்வதன் மூலமாக இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பும் வலுப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை எவ்வாறு கையாள்வது என்று அறிந்து கொண்டு செய்வதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரித்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இன்று அவர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்று பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த அலைச்சல்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சகோதர உறவுகளினால சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளினால மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண வரவுகளை பக்குவமாக கையாள்வதும் நல்லது. வாகனத்தை நன்றாக பூட்டிவிட்டோமா என்று சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கால்நடைகள் வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. சிலரை எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படக்கூடும். ஆனாலும் மகிழ்ச்சியே உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். நட்பு வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்ப தொழில் தொடர்பாக மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல மும்முரமாகவும் ஈடுபடுவீங்க. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. இன்று உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களுடன் என்ற நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலை சார்ந்த துறைகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். ஆபரண சேர்க்கைகள் சார்ந்த எண்ணங்களும் ஏற்படும். பணியில அனுபவ அறிவும் வெளிப்படும். வீடு விற்பனையில இருந்து வந்த தாமதங்களும் குறையும். வரவு குறித்து சிந்தனைகளும் ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பொதுமக்கள் பணியில இருக்கிறவங்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சக பணியாளர்களிடத்துல உறவு நிலை சிறப்பாகவும் இருக்குங்க. கொடுக்கப்பட்ட பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. இன்று ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. ஏதாவது புதிய கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசையுடனும் இருப்பீங்க. அதற்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். இன்று உங்களுடைய வணிகத்துல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஈடுபட விடவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகளாக இருந்தால் நீங்களே உறுதியாக எடுப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணையுடனான உறவுல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பத்துல இருக்கின்ற வயதானவர்கள் கிட்ட பொறுமையாக பேசுவதும் நல்லது. ஏதாவது சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருடைய கடின உழைப்பிற்கு நல்ல ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நிதி நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறைந்து முன்னேற்றம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. விவசாய தொழில ஈடுபாடும் காட்டுவீங்க. தோப்பு குத்தகையின் மூலமாக கணிசமான வருமானத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிற்சாலையில உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். கோயில் திருப்பணிகளுக்காக பண உதவிகளும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல கூடுதல் அக்கறை காட்டவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை செய்தும் தருவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் கொடுத்துள்ள கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை முன்னேற்றத்தை காண்பதாகவும் இருக்கும். அரசியல் மற்றும் சமூகத்துறையில நீங்க எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சில சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பாக ஒரு நல்ல நாளாகவும் அமையும். பணி நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அனுபவமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. மனை சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய தொழில்நுட்ப கருவிகளினால ஆதாயமும் உண்டாகும். கால்நடைகள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்களினால ஒத்துழைப்புகளும் உண்டாகும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். முறையாக திட்டமிடுவதன் மூலம் நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். என்ற ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பணிகளை விரைந்து செய்து முடித்து விடுவீங்க. உங்களிடத்துல நம்பிக்கையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. இதுவும் உங்களுடைய பணியில வெளிப்படவும் காண்பீங்க.
திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுதந்திரமான நிதிநிலையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே மன சோர்வு என்று எதுவும் இருக்காது. கடன் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக சொத்துக்களை விற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி தொழிலில் இறங்கிவிடவும் வேண்டாம். வீண் விவகாரங்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். கவனக்குறைவாக வாகனங்கள் ஓட்டவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள்ல மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில் இனம் புரியாத உற்சாகமும் ஏற்படும். புதிய முயற்சிகளை நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளவும் செய்யலாம். சில திடீர் செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல லாபம் கிடைத்தாலுமே செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களிடத்திலும் கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. சில சமயங்கள்ல நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. மற்றவர்கள் குறை கூறும் அளவிற்கு உங்களுடைய வேலையும் இருக்காது. நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி படிப்புல இருக்கின்ற மாணவர்களுக்கு புதியதாக ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வழிகாட்டிகளுடன் சுமூகமான போக்கும் காணப்படும். உங்கள் தாயாரின் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வியாபார பணிகள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணீராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் சிறந்த பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். சிறந்த யுத்திகளை கையாண்டு கவனமுடன் பணியாற்றினாலே போதுங்க. இன்று செயல்பாடுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையுடன் ஒத்துப்போவதும் நல்லது. அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை முடிந்த அளவிற்கு கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை நீங்கள் சமாளிப்பதை சற்று சிரமமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள் மற்றும் பற்கள் விஷயத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. நம்பியவர்கள் கைவிட்டு விடுவதனால மனவேதனை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல செய்யாத தவறுக்காக நீங்க அவப்பெயர்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
தேவையற்ற இடங்கள்ல அமர்ந்து தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியின் கோபத்தை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல மேற்கொள்வது சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல தொலை தூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். என்று சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சிலருக்கு கணக்கால்கள்ல வழி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். நீங்கள் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்திற்காக நீங்க எதிர்பார்த்து இருந்த கடனும் கைக்கு வந்து சேரும். சூழ்நிலைகள் உங்களுக்கு இனிமையாக தங்க இருக்கும். உங்களுடைய புகழ் மற்றும் கௌரவம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல பெண் ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை முயற்சிகள் நல்ல தகவல்களை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக நல்ல வரனாகவும் தேடி வரலாம். உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கான சிறந்த பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்துவதில் நீங்க கவனமாகவும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எழுத்து சார்ந்த துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உத்தியோகத்துல உங்களுக்கான நன்மதிப்பை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மேற்கொண்டுள்ள வேலைகள் உங்களுக்கு நற்பெயரையும் தருவதாகவும் இருக்கும். சுமூகமாக வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறும். இன்று தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை ஈடுபடவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. இன்று குடும்பத்துல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் குழந்தைகளுடனான உறவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை கவனமாக செய்வதும் நல்லது தாங்க. இன்று நிதி திட்டமிடுதல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று அடுத்தடுத்த வேலையின் காரணமாக சற்று உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. கையில உள்ள படம் உங்களுக்கு தாராளமாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரிகளுக்கு விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறை தனியார் துறை பணியாளர்கள் சிரமமின்றி வேலைகளை செய்து முடித்து விடுவாங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சுமையினால உடல் அசதியும் இருக்கும். வாகனங்களை சரி செய்து கொள்வதும் நல்லது தாங்க. இதனால சில செலவுகளும் ஏற்படலாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். வீட்டுல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் அமையும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். தடைப்பட்ட பழைய வேலைகளை எல்லாமே இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். உடன் இருப்பவர்களினால புதிய கண்ணோட்டமும் உண்டாகும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது சைக்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீக விழிப்புணர்வுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உங்களுடைய முன்கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதுங்க. அன்றாட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது சிறிது பதட்டத்தையும் ஏற்படுத்தினாலும் இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அமைதியாகவும் உணர்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இருவரும் மனம் திறந்து பேசிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணவரவு மற்றும் செலவுகளை கண்காணித்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சிறப்பாகவும் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பதட்டப்படவும் வேண்டாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலைகளை எல்லாமே சீராகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். குடும்ப நலனுக்காக பெண்களுடைய சேமிப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில செய்த முதலீடுகளினால நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்பு வாங்கி போட்ட நிலத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். இதுல நீங்க முனைப்புடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில உற்பத்தியும் வியாபாரமும் நல்லபடியாகவும் நடைபெறும். திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக கைகூடியும் வரும். சபைகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பேச்சுக்கள்ல கம்பீரமும் வெளிப்படும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல அனைவராலும் பாராட்டவும் படுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதி நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சொந்த தொழில தந்தையினுடைய ஆலோசனைகள் சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிலும் என்ற புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபட்டு மற்றவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. உயர் அதிகாரிகளிடத்துல நற்பெயரை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் தேடி வரலாம். இது முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று முனைப்புடன் வேலைகளை செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டாகும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. சுய முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தியும் கொள்வீங்க. மாற்றங்களும் ஏற்படலாம். நீங்கள் விரும்பியதை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய பணிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல விருந்து விசேஷங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மறக்க முடியாத நாளாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வளர்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. என்று பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பயன் தரக்கூடிய விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று உறுதி மற்றும் திடமான மனநிலையுடனும் இருப்பீங்க. எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்காக சேமிப்புகளை உயர்த்துவதற்காக திட்டமிடவும் செய்வீங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை இறங்கவும் செய்வீங்க. உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தும் மகிழ்ச்சியும் அடைவீங்க. உங்களை மதித்து உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கறையாக பணியாற்றி அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இன்று ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும்பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. முன்கோபங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமையின் நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால நீங்க சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பழைய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான விஷயங்களை முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்கள் தேர்வு தொடர்பான விஷயத்துல சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். வெளிநாட்டுல வசிக்கின்ற நபர்களுக்கு நல்ல தகவல்களும் தேடி வரலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழலும் இருக்கும். எதிர்காலம் தொடர்பான தெளிவும் இருக்கும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் இழுபறிகளும் நீங்கும். தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று ஏதாவது ஆன்மீக பணிகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாக துறைகள்ல அதிகாரமும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம்.
மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரமும் மேம்படும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய மனதிலும் திருப்தியாகவும் உணர்வீங்க என்று உங்களுடைய வேலைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிட சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய மகிழ்ச்சியின் காரணமாக உங்களுடைய திறனும் நல்லபடியாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்களுடைய துணையை மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. அவர்களுக்கு பிடித்தமானவற்றை செய்து தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல அன்பையும் பரிமாறியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய சம்பாத்தியமும் சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கலைநுட்பமான வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. உதவி பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். கூட இருந்தே குளிப்பறிக்கும் முயற்சியில நண்பர்கள் ஏதாவது வேலைகளையும் செய்வாங்க. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வாங்கிய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடுமையாக மட்டும் யாரையும் பேசிவிடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருந்தாலே போதும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. சில எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் நீங்கும். குடும்பத்துல அமைதியும் நிலவும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. விலகி நின்ற உறவினர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்துல இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணமும் கையில இருக்கும். அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும். வேலை தொடர்பான விஷயத்துல எதிர்பார்த்தது வெற்றிகரமாகவும் முடியும். காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இருக்கும். வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆராய்ச்சி சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் நீங்கள் ஒத்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏழை மற்றும் மாணவர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அமைதியாக இருந்து வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்து விடுவதும் நல்லது. இதன் மூலம் மற்றவர்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்கும் காணப்படும். உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்காக பணத்தை நல்ல முறையில கையாளவும் செய்வீங்க, சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில வேலை வாய்ப்பையும் பெற்றுவிடுவீங்க. சிலருக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர செலவுகள் செய்வதில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் பிற்பகலுக்கு மேல விறுவிறுப்பாகவும் நடைபெறுங்க. நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். என்று ஒரே நாள்ல முக்கியமான வேலைகள் சிலவற்றை பார்க்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். இதனால வீண் பழிச்சொற்களை ஏற்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று தீர்த்தம் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. உத்தியோக பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். நண்பர்களிடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. செயல்பாடுகள்ல ஒருவிதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். கால்நடை பணிகள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எண்ணிய சில பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுடைய சிறப்பான திட்டமிடுதல்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. அரசியல் தொடர்புல இருக்கிறவங்களுக்கு பதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில புரிதல்களும் உண்டாகும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை வீட்டுல துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்குங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. புதிய ஆடைகளை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அனைவருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அழகான ஆண்டாகவும் ஆரோக்கியமான ஆண்டாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை குறித்த நேரத்திற்கு முன்னாகவோ அல்லது அதற்கு முன்பாகவோ செய்து முடித்து விடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் புத்திசாலித்தனத்துடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. இதன் மூலம் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தரமான பணிகளை முடித்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் போன்றவற்றில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. உங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்காக நீங்க உதவிகளும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய செய்கையினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. செய்யாத குற்றத்திற்காக ஏதாவது அவப்பெயர்களை சுமக்க வேண்டியதும் இருக்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். தேவையில்லாமல் என்ற கடன் வாங்கவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். பிள்ளைகளுக்காக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்கும். மனைவியின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் சீராகவும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல வேலைகளை எல்லாமே உடனடியாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானத்தை விட செலவுகளும் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். தந்தையின் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டுல நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல சாதகமான வாய்ப்புகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். உத்தியோகம் நிமித்தமான பணிகள்ல மேன்மையும் உண்டாகும் என்று சாந்தமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.